2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் டில்லியிலும் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்பட்டது. இதனால் அத்தியாவசிய காரணங்கள் இல்லாமல் பகல் நேரங்களில் மக்கள் வெளியே செல்வதை தவிர்த்து வந்தனர். கோடையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டில்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை திடீரென மழை பெய்தது. தலைநகர் டில்லி, அதை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகள், ஊபியின் நொய்டா, லக்னோ உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்தது. அதிகாலை லேசாக ஆரம்பித்த சாரல் மழை ஒரு சில இடங்களில் கனமழையாக மாறியது. இதனால் கோடை வெப்பம் தணிந்ததுடன் டில்லியில் காற்று மாசும் கட்டுக்குள் வந்தது. கடந்த சில நாட்களாக டில்லியில் AQI எனப்படும் காற்றின் தரக்குறியீடு 300 400 வரை இருந்த நிலையில் இன்று பெய்த மழையால் 123ஆக குறைந்தது. கோடை மழை மண்ணை மட்டுமின்றி டில்லி மக்களின் மனங்களையும் குளிர்வித்தது. நாட்டின் வட மாநிலங்களை சுற்றி அடர்ந்த மேக கூட்டங்கள் இருப்பதால் டில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகம் காணப்படுகிறது. மலைப்பாங்கான இடங்களில் அடர்ந்த மேகக்கூட்டங்கள் காணப்படுகின்றன. ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சம்பா, கங்ரா, குலு ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அம்ரேலியில் நேற்றிரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. குஜராத்தின் மேலும் சில இடங்களில் இன்று மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பெய்த சாரல் மழையால் பனிப்பொழிவு குறைந்து மக்களுக்கு சாதகமான வானிலை நிலவுகிறது. மேலும் சில நாட்களுக்கு இதே நிலை தொடரும் என வானிலை மையம் அறிவித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதே சமயம் பூஞ்ச் பகுதியில் இன்னும் பனிப்பொழிவு குறைந்த பாடில்லை. அங்கு பெய்து வரும் கடும் பனிப்பொழிவால் சாலைகளில் பனி மலை போல் குவிந்துள்ளது. போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள பனிக்குவியலை அகற்றும் பணியில் எல்லையோர சாலை அமைக்கும் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர்.